செகண்ட் செமஸ்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் தான் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? அந்த மேஜர் சப்ஜெக்ட்ல யூனிட் 3 வந்து பார்த்துட்டு இருக்கோம். அந்த யூனிட் 3ல இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படி பார்த்தீங்கன்னா, வழக்கு ஆய்வு முறை. இந்த கொஸ்டின் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு கொஸ்டின் வந்து நீங்க புத்தகத்துல வார்த்தைகள் படிக்கும் போது புரியாத மாதிரியே இருக்கும். ஸோ நீங்க இந்த கிளாஸை கவனிச்சுட்டு நான் உங்களுக்கு நோட்ஸ் அனுப்பிச்சிருப்பேன். எல்லாமே நான் பாயிண்ட் வைஸாக கன்வெர்ட் பண்ணி முக்கியமான விஷயத்தெல்லாம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருப்பேன். நீங்கள் கிளாஸை கவனிச்சுட்டு அந்த நோட்ஸை படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். கிளாஸை கவனிக்காம நீங்கள் டைரெக்டாக அதை படிக்கும்போது அந்த வார்த்தைகள் எல்லாம் புதுசு புதுசாக இருக்கும். என்ன சொல்ல வராங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அதனால கிளாஸை நீங்கள் கவனிச்சுட்டு படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இந்த வழக்கு ஆய்வு முறை இந்த கேள்வியை நம்ம நடத்துறதுக்கு முன்னாடி நம்மளுடைய இந்த பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க. நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் 9159084262 இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ண சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன். அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இது வரைக்கும் நடந்த அந்த பழைய கிளாஸ் நோட்ஸ் எல்லாமே அனுப்பிச்சு வச்சிருவேன். நான் அனுப்புற நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க எக்ஸாமுக்கு எப்படி எழுதுறமோ அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஜாயின் பண்ண விருப்பப்படுறவங்க என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலா கேட்டு நம்முடைய கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இந்த வழக்காய்வு முறையில என்னென்னலாம் பார்க்க போறோம் அதை நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஒண்ணு பாத்துங்க, வழக்காய்வு முறை என்றால் என்ன அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து மாணவர்களின் திறன்கள். இந்த வழக்காய்வு முறையை பயன்படுத்துறதுனால மாணவர்களுக்கு என்னென்ன திறன்கள்லாம் மேம்படுகிறது அதை பார்க்க போறோம். அடுத்து எந்தெந்த துறைகள் இந்த வழக்காய்வு முறையை வந்து எந்தெந்த துறைகள்ல பயன்படுத்தப்படுது, அதிகம் பயன்படுத்தப்படுது அதை பார்க்க போறோம். அடுத்து தரவுகள் எந்தெந்த துறைகளில் சேகரிக்கப்படுகின்றன, இந்த வழக்காய்வு முறையை செயல்படுத்துறதுக்கான அந்த தரவுகள் வந்து எந்தெந்த முறைகள்லாம் பயன்படுத்தி அந்த தரவுகளை நம்ம சேகரிக்கின்றோம் அதை பார்க்க போறோம். அடுத்து இந்த வழக்காய்வு முறையுடைய நன்மைகள், அடுத்து இந்த வழக்காய்வு முறைய குறைபாடுகள் இதை பார்க்க போறோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வழக்கு ஆய்வு முறை என்றால் என்ன? இந்த சென்டென்ஸை பாருங்க. இது அப்படியே உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருப்பேன். அதாவது வழக்கு ஆய்வு முறை என்பது ஒரு கற்றல் நுட்பமாகும். இது வந்து ஒரு கற்றல் நுட்பமாகும், அதாவது கத்துக்கிறதுக்கான ஒரு விஷயம். இதில் மாணவர் ஒரு குறிப்பிட்ட சிக்கலை எதிர்கொள்கிறார். மாணவர் வந்து ஒரு குறிப்பிட்ட சிக்கல்களை எதிர்கொள்கிறார். இது ஒரு வகையான பிரச்சனை அடிப்படையிலான கற்றல். இது ஒரு வகையான ஒரு பிரச்சனை அடிப்படையிலான கற்றல். சரிங்களா? வழக்காய்வு முறை பல்வேறு தரவு மூலங்களை பயன்படுத்தி வரையறுக்கப்பட்ட சூழலில் உண்மையான சிக்கல்களை ஆராய உதவுகிறது. அதனால சார் உண்மையான சிக்கல்களில் இப்போ வந்து உங்களுக்கு புரியாத மாதிரி இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஒரு நோயாளிக்கு வந்து ஒரு மிக அரிய நோய் ஒன்று தாக்கியுள்ளது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிறோம். இந்த எக்ஸாம்பிள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த சென்டென்ஸ் நான் மறுபடியும் சொல்ல உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ அந்த நோயாளிக்கு என்னென்ன ஆய்வு பண்ணுவாங்க? மருத்துவர்கள் அந்த ஒரு குறிப்பிட்ட நோயாளியின் மருத்துவ வரலாறு, இந்த நோய் சம்பந்தமா இதுக்கு முன்னாடி என்னென்னலாம் நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி எந்த மாதிரிலாம் ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா, இதெல்லாம் தரவுகளா சேகரிக்கணும். அப்படி சேகரிச்சுட்டு அவங்களுக்கு ஒவ்வொரு மருத்துவம் பண்ணும்போது அவங்களுடைய உடல்நிலையில என்னென்ன மாற்றங்கள் வருது அதான் பாருங்க. வரலாறு, அறிகுறிகள், அவருக்கு கொடுக்கப்பட்ட சிகிச்சைகள் மற்றும் அவரது உடலின் முன்னேற்றம் ஆகியவற்றை ஆரம்பம் முதல் இறுதி வரை உன்னிப்பாக கவனித்து ஆவணப்படுத்துகின்றனர். இது எந்த வகையான நோய், இதுக்கு முன்ன அறிகுறி, இதுக்கு முன்னாடி எப்படி நடந்திருக்கு, அவங்க எப்படிலாம் உடல்ல முன்னேற்றம் அடைஞ்சு வந்திருக்காங்க, இல்லை உடல்ல முன்னேற்றம் ஏற்படலையா, அதை தெரிஞ்சுக்கிறது தான். இதனால என்ன சார் பயன் அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த தனிப்பட்ட வழக்காய்வு எதிர்காலத்தில் அதே போன்ற நோயால் பாதிக்கப்படும் மற்ற நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்க பயன்படும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா வழக்காய்வு முறை தெரிஞ்சுச்சா? ஒரு பிரச்சனை, அதான் சொல்லுவாங்க, ஒரு பிரச்சனையை வந்து மாணவர்கிட்ட கொடுத்து அதுக்கான தீர்வுகளை கொடுக்கறது, அதைத்தான் என்ன சொல்லலாம் இந்த வழக்கு ஆய்வு முறை. சரிங்களா? இப்போ கோர்ட்ல வந்து கேஸ் நடக்க பார்த்துருக்கீங்களா, ஒரு வழக்கை வந்து விசாரிப்பாங்க. அப்ப அந்த வழக்கு தொடர்புடைய எல்லா தரவுகளையும் சேகரிச்சு தான் அதுக்கான ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க, ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு புரியுதா? இதைத்தான் வழக்கு ஆய்வு முறைன்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த சென்டென்ஸை பாருங்க. வழக்கு ஆய்வு முறை என்பது ஒரு கற்றல் நுட்பமாகும். ஒவ்வொரு இதுல இருந்து நம்ம கத்துக்கிறோம். இப்போ மாணவர்கள் வந்து ஒரு பிரச்சனையை பத்தி அவன் வந்து அதை குழு விவாதம் மூலமா இல்லை அதை பத்தி ஆராயறானா அதை அவன் கத்துக்கிறான். அதைத்தான் இது ஒரு கற்றல் நுட்பமாகும் சொல்றாங்க. இதில் மாணவர் ஒரு குறிப்பிட்ட சிக்கல்களை எதிர்கொள்கிறார். இப்போ அந்த குறிப்பிட்ட நோயாளிக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதுதான் பிரச்சனையும். அப்ப அந்த பிரச்சனைக்கு தான் தீர்வு காண போறாங்க. அதான்
சிக்கல்களை எதிர்கொள்கிறார். இது ஒரு வகையான பிரச்சனை அடிப்படையான கற்றல். ஒரு பிரச்சனைக்கு தீர்வு சொல்றோம், அதனாலதான் இதை ஒரு பிரச்சனை அடிப்படையான கற்றல் அப்படின்னு சொல்றாங்க. இது ஒரு வகையான பிரச்சனை அடிப்படை கற்றல். வழக்காய்வு பல்வேறு தரவு மூலங்களை பயன்படுத்தி, புரிஞ்சுட்டீங்களா? இப்ப ஒரு நோயாளி தான் நான் சொன்னேன், இதுக்கு முன்னாடி அந்த நோய் சம்பந்தமான என்னென்ன அறிகுறிகள் இருக்கு, அந்த நோய் சம்பந்தமா என்னென்ன விளைவுகள் ஏற்படும், அதுக்கான மருத்துவம் என்னென்ன மருந்துகள் கொடுக்கணும் அப்படின்ற பல்வேறு மூலங்களிலிருந்து தரவுகள் சேகரிக்கப்படுகின்றன. சேகரிச்சுட்டு உண்மையான சிக்கல்களை ஆராய உதவுது. இவருக்கு உடல்ல உண்மையான பிரச்சனை என்ன, இது எப்படி தீர்க்கிறது அப்படின்னு சொல்லி உண்மையான சிக்கலை ஆராய உதவுகிறது. இதைத்தான் என்ன சொல்லுவாங்கன்னா வழக்கு ஆய்வு முறை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் சம்பவ முறையிலையும் இதுக்கு முன்னாடி சம்பவ முறைன்னு ஒன்று நடத்துறோம், அந்த சம்பவ முறையில ஒரு சுற்றுச்சூழலை பாதிக்கிற மாதிரி ஒரு பிரச்சனை நடக்குது, அது மாணவர்கள் குழுவா பிரிச்சு விட்டு அதை பத்தி ஆராய்ஞ்சு அவங்க அதுக்கான தீர்வு சொல்றாங்க. இதுக்கும் இந்த சம்பவ முறைக்கும் இந்த வழக்கு முறைக்கும் என்ன சார் வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, சம்பவ முறைன்றது அந்த பிரச்சனையில ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்துட்டு அதுக்கான சொல்யூஷன் சொல்றது மாணவர்களை, புரிஞ்சுட்டீங்களா? ஆனா வழக்காய்வு முறைன்றது அந்த பிரச்சனைய முழுவதுமா ஆராய்ந்து அதுக்கான தீர்வு சொல்றது. புரிஞ்சுட்டு உங்களுக்கு ரெண்டுக்குள்ள வித்தியாசம். சம்பவ முறைன்றது அந்த பிரச்சனை ஒரு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் எடுத்து ஆராயுறது, ஆனா வழக்காய்வு முறை அந்த பிரச்சனை சம்பந்தமா சுத்தி என்னென்னலாம் இருக்கு, அதான் கோர்ட்ல இருக்க கேஸ் எடுத்துங்க, ஒரு தீர்ப்பு வரணும்னா அது சம்பந்தமா எத்தனை பேரை விசாரிக்கிறாங்க, எத்தனை டாக்குமெண்ட் செக் பண்ணணும், அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும், சாட்சி இருக்கணும், எத்தனை விதங்களை ஆராயிறாங்க. அதே தான் என்ன சொல்லுவாங்கன்னா இதை வழக்காய்வு முறைன்னு சொல்லுவாங்க. இன்னும் உங்களுக்கு குறிப்பிட்ட சிம்பிளா சொல்லணும்னா, இப்ப பாருங்க, வழக்காய்வு முறைக்கும் சம்பவ முறைக்குள்ள வேறுபட பாருங்க. ஒரு பெரிய பிரச்சனை, அதன் பின்னணி, வரலாறு, தரவுகள் என அனைத்தையும் கொடுக்கப்பட்டு ஆழமாக ஆராயப்படுவதுதான் இந்த வழக்காய்வு முறை. அதே சம்பவ முறை பாருங்க, ஒரு குறிப்பிட்ட அவசர சூழல் அல்லது ஒரு சிறிய நிகழ்வு மட்டும் கொடுக்கப்பட்டு இப்போது என்ன செய்வீர்கள் என கேட்கப்படுவது வந்து பாத்தீங்கன்னா சம்பவ முறை. இதுதான் உங்களுக்கு வழக்கு முறைக்கும் சம்பவ முறைக்குள்ள வேறுபாடு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப வழக்காய்வு முறை என்றால் என்ன பார்த்தாச்சு. அடுத்து இந்த வழக்காய்வு முறையினால மாணவர்களுக்கு என்னென்ன திறன்கள்லாம் மேம்படுகிறது இப்ப நீங்களே சொல்லலாம். அவங்க நிறைய தகவல்களை சேகரித்து எடுக்கிறான், அந்த தகவலுக்கான ப்ரூஃப், அதுக்கான அத்தாட்சியும் சேர்ந்து எடுக்கிறான். ஏன்னா அப்படிதான் சரியான சொல்ல முடியும். வாய் மூலமா எது சொன்னாலும் உண்மையாகாது, அதுக்கான சாட்சி இருக்கணும், அதுக்கான ப்ரூஃப் இருக்கணும்னு சொல்லுவாங்கல்ல. அப்ப இந்த வழக்காய்வு முறை மூலமா மாணவர்களுடைய என்னென்ன திறன்கள்லாம் வளர்த்துக்கொள்ள முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாருங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க, உண்மையான பிரச்சனைகளை புரிந்து கொள்ளும் திறன் மாணவர்களுக்கு வளருது. அடுத்து பாருங்க, பகுப்பாய்வு செய்யும் திறன் மாணவர்களுக்கு வளருது. எது உண்மை பொய் அப்படி பகுப்பாய்வு செய்யும் திறன் மாணவர்களுக்கு வளருது. அடுத்து பாருங்க, நோக்கம் திறன், என்ன நோக்கத்துக்காக இந்த வழக்கு எடுத்துக்கிட்டோம் அந்த நோக்கத்திறன் வந்து மாணவர்களுக்கு வளருது. அடுத்து சிக்கலை மேம்படுத்துவதற்கான மாற்றுகளை மதிப்பீடு செய்தல், இந்த சிக்கலை இது பண்றதுக்கான மாற்று வழிகள் என்னென்ன தெரியலாம், இந்த திறனை மாணவர்களுக்கு கொடுக்குது. அடுத்து பாருங்க, ஒத்துழைப்புடன் செயல்படுகிறது. ஏன்னா இது வந்து குழு ஒத்துழைப்புடன் செயல்படுவதற்கான திறன்களை வந்து மாணவர்களுக்கு கொடுக்குது. அடுத்து பாருங்க, அவர்களின் தகவல் மேலாண்மை திறன், ஏன்னா நிறைய தகவலை சேகரிக்கிறான், அவருடைய தகவல் மேலாண்மை திறனும் சிறப்படையுது போன்ற வேறுபாடு திறன்களை மேம்படுத்த உதவுகிறது தான் இந்த வழக்காய்வு முறை. இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அடுத்து எந்தெந்த துறைகள்ல இந்த வழக்காய்வு முறை ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது அப்படி பார்த்தீங்கன்னா அதை பாருங்க. கல்வி, வணிகம், சட்டம் மற்றும் கொள்கை ஆகிய துறைகளில் வழக்காய்வு முறை நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. பாத்தீங்களா? கல்வி, வணிகம், சட்டம் மற்றும் கொள்கை ஆகிய துறைகளில் வழக்காய்வு அணுகுமுறை நன்கு ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது. இது ஆசிரியர் உருவாக்கும் மதிப்பீட்டை நடத்தும். ஆசிரியர் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை நடத்துறாரு அப்படின்னா இந்த வழக்காய்வு முறையில வந்த தகவலை வச்சு அவர் சொல்லிக் கொடுக்கறதுக்கு எளிமையா இருக்கும். பாருங்க, இது ஆசிரியர்கள் உருவாக்கும் மதிப்பீட்டை நடத்தும் போது அறிவுறுத்தல்களை வழங்குவதற்கான வாய்ப்பை வழங்குகிறது. ஏன்னா வழக்காய்வு முறை நிறைய தகவலை சேகரிக்கும். அப்ப அந்த தகவல் மூலமா ஆசிரியர் சில அறிவுறுத்தல்களை வழங்கலாம். அந்த அறிவுறுத்தலை வழங்குவதற்கு வாய்ப்பு அளிக்கிறது தான் இந்த வழக்காய்வு முறை. சரிங்களா? இப்ப அடுத்து பாத்தீங்கன்னா இந்த தரவுகள் எந்தெந்த துறைகள் மூலமா சேகரிக்கப்படுது. இப்ப கோர்ட்ல ஒரு ப்ராப்ளம் சம்பந்தமா கேஸ் நடக்குன்னு வச்சுங்க. அந்த கேஸ் தொடர்பான யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்கள போய் நேர்காணல் எடுப்பாங்க. என்னால இந்த பிரச்சனை, உங்களுக்கு இது என்ன சம்மந்தம், நேர்காணல் நடத்துவாங்க. யாருக்கு நீங்க பார்த்துருப்பீங்க, நிறைய நாடகத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுதான் பாருங்க. இப்ப இந்த வழக்காய்வு முறைகள்ல தகவல்களை எந்த மாதிரி விதமாலாம் சேகரிக்கிறாங்க, புரிஞ்சுட்டீங்களா? இப்போ மருத்துவ நோயாளிக்கு வந்து
அந்த நோயாளிக்கு வந்து ஒரு நோய் இருக்கு, அந்த நோய் சம்பந்தமா யாரெல்லாம் ஆய்வு பண்றாங்களோ அதை அவங்கெல்லாம் போய் சந்திப்பாங்கல்ல, சரிங்களா? அதை தான் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பாருங்க, இந்த முக்கியமான தகவல் சேகரிப்பு முறைகள் என்ன பார்த்தீங்கன்னா, ஒன்று கட்டமைக்கப்பட்ட நேர்காணல்கள். அதாவது அவர் பார்க்கும்போதே அவர்கிட்ட என்னென்ன கொஸ்டின்லாம் கேட்கணும், எந்த மாதிரிலாம் கேட்கணும், முன்னாடியே தயார் பண்ணிட்டு ஒரு கட்டமைப்பு, இதைத்தான் கேட்கணும். சில பேர் சொல்லுவாங்க சம்பந்தமாக நீங்க எது கேட்கறீங்க அப்படின்னு கேட்பாங்களே. அப்ப அந்த வழக்குக்கு சம்பந்தப்பட்ட நம்ம எடுத்துக்கிட்ட பிரச்சனைக்கு சம்பந்தப்பட்ட அதைத்தான் கட்டமைக்கப்பட்ட அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. அப்ப கட்டமைக்கப்பட்ட நேர்காணல்கள், இதன் மூலமா தகவலை சேகரிக்கலாம். அடுத்து கவனிப்பு, கவனிக்கிறது மூலமா யார் யார் என்னென்ன பண்றா அந்த கவனிக்கிறது மூலமா தகவலை சேகரிக்கலாம். அடுத்து சோதனை, சோதனை செய்து தகவல்களை சேகரிக்கலாம், சரிங்களா? ஏதாவது கொடுத்த இன்ஃபர்மேஷன் உண்மையா பொய்யா அப்படி சோதனை செஞ்சு அந்த தகவல்களை சேகரிக்கலாம். அடுத்து கேள்வித்தாள்கள், அதாவது கொஸ்டின் கேட்கறதா, கேள்வியா எழுதி அதுக்கு பதில் சொல்றது, இப்படி வினாத்தாள் மூலமா தகவல்களை சேகரிக்கலாம். அடுத்து ஆவண பகுப்பாய்வு, பகுப்பாய்வு மூலமாகவும் தகவல்களை சேகரிக்கலாம். ஸோ இந்த 5 விதமான தகவல்களை சேகரிக்கலாம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சுச்சா? அப்போ வழக்காய்வு முறை என்றால் என்ன எழுதிடலாம். அடுத்து மாணவர்கள் இதன் மூலமா என்னென்ன திறன்கள் வளருது எழுதிடலாம். அடுத்து எந்தெந்த துறைகள்ல இது பயன்படுத்தப்படுது எழுதிடலாம். அடுத்து தரவுகள் எந்த செயல்பாடு மூலமா தரவுகள் சேகரிக்கப்படுதுன்னு எழுதிடலாம், சரிங்களா? இப்போ புரிஞ்சுச்சா? இப்ப இதோடைய நன்மைகள் குறைபாடுகள் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து நன்மைகள் பார்ப்போம். வழக்காய்வு முறையில் நன்மைகள். இப்ப நான் சொல்றதை வச்சு அந்த நன்மைகள் உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், சரிங்களா? இப்ப நன்மைகள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 பாயிண்ட் இருக்கு, சரிங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, வழக்காய்வுகள் மற்ற ஆராய்ச்சி வடிவமைப்புகளால் பொதுவாக பெற முடியாத பல தரவுகளை சேகரிக்க உதவுகிறது. ஏன்னா ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் தகவலை சேகரிக்கணும், அதுதான் வழக்காய்வு முறை, சரிங்களா? அப்ப பெற முடியாத பல தரவுகளை கூட சேகரிக்க உதவுகிறது. இது முதல் பாயிண்ட். என்ன பாயிண்ட் பாருங்க, வழக்கு ஆய்வுகள் அறிவியல் சோதனைகள் நடத்தப்படலாம். ஏன்னா அது உண்மையா பொய்யா நிரூபிக்கிறதுக்காக அறிவியல் சோதனைகள் நடத்தப்படலாம். இது ஒரு நன்மை. அறிவியல் சோதனை நடத்தா உண்மையாக வாய்ப்பு இருக்கு, சரிங்களா? மூணாவது பாருங்க, வழக்காய்வுகள் பரிசோதனையாளர்களுக்கு உதவலாம். அந்த வழக்காய்வுகள் வந்து அந்த பரிசோதனையாளர்களுக்கு உதவலாம். ஏன்னா நேர்காணல் எடுக்க போறான், அவன்கிட்ட கிடைக்கிற தகவல் அவனுக்கு பயனுள்ளதா இருக்கும், அப்படி இருக்கலாம். நாலாவது பாயிண்ட் பாருங்க, நிகழ்வுகள், சூழல் மற்றும் மக்கள் இடையே ஒரு உறவை காணும் திறனை வளர்க்கிறது. அடுத்த 5ஆம் பாயிண்ட் பாருங்க, பைலட் ஆராய்ச்சி உட்பட ஒரு ஆராய்ச்சி திட்டத்தில் பல்வேறு புள்ளிகளில் பயன்படுத்தப்படும் நெகிழ்வுத்தன்மை. ஏன்னா தகவல்களை சேகரிச்ச வச்சு ஒரு முடிவு எடுக்க முடியும், அந்த முடிவை மாற்ற முடியும். ஏன்னா கிடைக்கிற அந்த தகவலை வச்சு மாற்றி அமைக்க முடியும். அதான் பாருங்க, பல்வேறு புள்ளிகளில் பயன்படுத்தப்படும் நெகிழ்வுத்தன்மை. 6ஆம் பாயிண்ட் பாருங்க, நிகழ்வுகளின் ஆழமான காரணங்களை ஆராயும் திறன். ஏன்னா மறுபடியும் சொல்லிட்டேன், வழக்காய்வு முறைன்றது ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து ஃபைனல் வரைக்கும் தகவல்களை சேகரிக்கணும். அப்பதான் கரெக்டான தீர்வு வர முடியும். அதனால தான் சொல்றேன்னா நிகழ்வுகளின் ஆழமான காரணங்களை ஆராயும் திறன். 7ஆம் பாயிண்ட் பாருங்க, நிபுணத்துவம் இல்லாத பார்வையாளர்களுக்கு முடிவுகளை எளிதாக விளக்குவது. ஏன்னா தரவுகள் சேகரிச்சு ரெக்கார்ட் பூர்வமா இருக்கு, அதை பார்க்கிறவங்க கூட இந்த தரவுன்னு சொல்லி கண்டுபிடிச்சிடலாம், சரிங்களா? அதான் பாருங்க, நிபுணத்துவம் இல்லாத பார்வையாளர்களுக்கு முடிவுகளை எளிதாக விளக்குவது. 8ஆம் பாயிண்ட் பாருங்க, இது செலவு குறைந்த மற்றும் நேரத்தை எடுத்துக்கொள்ளும் முறையாகும். இதுதான் 8. அடுத்து வழக்காய்வு முறையின் குறைகள். பார்த்தீங்கன்னா 5 குறைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒண்ணு பாருங்க, சேகரிக்கப்பட்ட தரவு பரந்த மக்களுக்கு பொதுமைப்படுத்தப்பட்ட இயலாது. ஏன்னா தயாரிப்பு சிலது ரகசியமாக இருக்கலாம், அப்ப எல்லாமே பொதுமைப்படுத்தப்படாது. இது ஒரு குறைபாடு சொல்ல. ஏன்னா பொதுமைப்படுத்தல எல்லாமே உண்மையான சொல்ல முடியாது. ரெண்டாவது பாருங்க, சில வழக்காய்வுகள் அறிவியல் பூர்வமானவை அல்ல. சில வழக்காய்வு வந்து அறிவியல் பூர்வமா இருக்காது, உணர்வு ரீதியாக கூட இருக்கலாம். 3ஆம் பாயிண்ட் பாருங்க, வழக்கு ஆய்வுகள் தரவு ஒருவரால் சேகரிக்கப்படுகிறது. இது தகவல் சேகரிப்பில் பாரபட்சத்திற்கு வழிவகுக்கும். ஏன்னா தரவுகள் வந்து நிறைய பேரால் சேகரிக்கப்படுது, எல்லாருமே உண்மையான தரவுகளை சேகரிப்பாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க். 4ஆவது பாயிண்ட் பாருங்க, வழக்கு ஆய்வுகளில் இருந்து ஒரு திட்டவட்டமான காரணம் விளைவை எவரையும் மிகவும் கடினமாக உள்ளது. பாத்தீங்களா, ஒரு திட்டவட்டமான காரணம் இதுதான் அப்படின்றத வரையவும் மிகவும் கடினமா உள்ளது. இது உண்மையானா இல்லைன்னு அதை கண்டுபிடிக்கிறது கடினமா இருக்குன்னு சொல்றாங்க. லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஆழ்ந்த பகுப்பாய்வு பார்வையாளருக்கு இது ஏற்றதாக இருக்காது. பார்வையாளருக்கு வந்து எத்தனை விஷயத்தெல்லாம் மைண்ட்ல ஓட்டு எதுலாம் உண்மைன்னு தெரியுமா, ஏன்னா அறிவியல் பூர்வமான சோதனை நடக்குது அதெல்லாம் தெரியுமா, அதை சொல்றாங்க. ஆழ்ந்த பகுப்பாய்வு பார்வையாளர்களுக்கு இது ஏற்றதாக இருக்காது. இதுதான் என்னன்னா வழக்காய்வு முறை. ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம்.